குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஎம் ஹோண்டா மோட்டார் பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிற கம்பெனி பார்க்க போகிறோம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் சேல்ஸ் பண்ணுற ஒரு கம்பெனி வந்து 1/4/2023 ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 வீலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 28%, செஸ் வந்து 3% அடிஷனல். இந்த கம்பெனிக்கு என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி. இது அப்படியே இந்த எல்லோவில் இருக்கிற பூரா பர்ச்சேஸ் என்ட்ரி. ஹீரோ மோட்டார்ஸ் கம்பெனிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க மெட்டீரியல். பர்ச்சேசஸ் வேர் மேடு ஃப்ரம் ஹீரோ மோட்டார்ஸ். இந்த இன்வாய்ஸ் நம்பரில் ஒவ்வொன்றிலையும் 3 குவான்டிட்டி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் டெய்லி பேஸில் என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லெட்ஜர் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கணும். ஜிஎஸ் லெட்ஜர், இன்வென்ட்ரி குரூப்பு, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, க்ரியேட் இன்வென்ட்ரி, பர்ச்சேஸ் வவுச்சர் டைப் ஆர்டர் பண்ணிக்கணும், பிஓஎஸ் சேல்ஸ் வவுச்சர் டைப் க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. 1 by 1 அப்படியே பார்ப்போம். ஓகேவா? முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கம்பெனி க்ரியேட் பண்ணணும். எஸ்பிஎம் ஹோண்டா அப்படிங்கிற பேரில் கம்பெனி க்ரியேட் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலி போங்க, க்ரியேட் கம்பெனி, பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். D:95. கம்பெனியோட பேர் என்னமா, எஸ்பிஎம் ஹோண்டா. ஓகேவா? ஃபினான்ஷியல் இயர் என்ன, 2023-24. இந்த பக்கம் எஸ்பிஎம். அட்ரஸ் வந்து போட்டுக்கோ, 10/2. எல்லா கம்பெனியும் என் வீட்டில் தான் ஆரம்பிக்கிறேன். பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,30,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு வந்து 6,31,000. டெலிஃபோன் நம்பர் 044283615. மொபைல் நம்பர் 88254704. மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஸோ முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ஓகேவா? ஓகே. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி F11 பில் வைஸ் என்ன பண்ணணும், அப்படியே ஒரு ஸ்டெப் கீழே இருக்கும். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா F11 பில் வைஸ் வேண்டாம், ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும். ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப்பு ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப்பு ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிப்போம். பில் வைஸு அது இருந்தால் அது போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டெகிரேட் அது இருந்தால் அது போட்டோம். இங்கே ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணி ஜிஎஸ்டி நம்பர் போடணும். நீங்கள் கூகுளில் போய் தேடினாலே கிடச்சிடும், எஸ்பிஎம் ஹோண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் ஹோண்டா சென்னை, அதோடைய ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். அதோட ஜிஎஸ்டி நம்பர் வரும். எஸ்பிஎம் ஹோண்டா, எஸ்பிஎம் மோட்டார், ஏதோ ஒன்று நமக்கு தேவை, ஒரு நம்பர், அவ்வளோதான். இன்வேலிடுன்னு வருது. என்ன காரணம், இங்கே டாட் இருக்கு, அதனால. இப்போ பாருங்கள், நான் மேலே போயிட்டு திரும்பி வரேன், கொடுக்குறேன், இன்வேலிட் வராது. ஸோ என்ட்ரு கொடுத்து முதல்ல சேவ் பண்ணுங்க. F11 ஜிஎஸ்டி. ரெண்டாவது ஸ்டெப்பு ஓவர். ரெண்டாவது ஸ்டெப் என்ன, F11 ஜிஎஸ்டி நம்பர். மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணோம், ஜிஎஸ்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணோம். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர். அதில் ஜிஎஸ்டி லெட்ஜர்லாம் கிரியேட் பண்ணோம். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். as per company type of supply goods. GST local sales under sales account as per company type of supply goods. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னா என்ன அர்த்தம், இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. இன்புட் செஸ் under duties and taxes
ஜிஎஸ்டி. இதை வந்து செஸ்ஸு கீழே போடணும். செஸ்ஸு கீழே போடணும். இந்த இடத்துல எனி நல்லா பார்த்துங்க, எனி. டேக்ஸ் கண்ட்ரோல் வேறு எங்கேயும் கொடுக்கக்கூடாது. அடுத்தது அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. அவுட்புட் செஸ்ஸு அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி செஸ்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனி தான் கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஜிஎஸ்டி வந்து 2 வாட்டி நாட் அப்படி வரும். எஸ்கே கொடுத்து 2 வாட்டி நாட் அப்படி. ஒரு பேங்க் லெட்ஜர், இதெல்லாம் காமன். பிஎன்பி அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு 25400004001578330. 254 இல்லை, 25100004001578330. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. பேங்க் நேம் பஞ்சாப் நேஷனல் பேங்க். பிரான்ச் நுங்கம்பாக்கம். நான் ஏன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு காசு வாத்தியாருக்கு ஏதாவது போடணும், ₹1 ₹2 ஜிபே பண்ணணும் அப்படின்னு டொனேஷன் கொடுக்கணும், வாத்தியாரோட ட்ரஸ்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்குங்கள, அதுக்காக தான் கொடுக்குறேன். அக்கௌண்ட் நம்பர்லாம் கரெக்டாக போடும், ரைட்டா? சென்ட் ஆல்ட்ரு ஜிஎஸ்டி அங்கே போயிட்டு செக் நம்பர் போடுங்க. 120 201 120 200. புக்கு நம்பர் 1 போதும். என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அப்புறமா சொடக்ஸோ அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. சொடக்ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து சண்டி டேட்டா. மெயின்டைன் பில் பை பில் வேண்டாம். ஸோ இதான் வந்து 3வது ஸ்டெப் இல்லையா? ஜிஎஸ்டி லெட்ஜர் கிரியேஷன் 3வது ஸ்டெப். கிரியேட் ஜிஎஸ்டி லெட்ஜர் அண்டு சொடக்ஸோ மறந்துடும். அடுத்தது என்ன? இன்வென்ட்ரி குரூப் வித் டேக்ஸ் கண்ட்ரோலோட இன்வென்ட்ரி குரூப் கிரியேட் பண்ணணும். டேலிக்கு வாங்க, கிரியேட்டில் போங்க, ஸ்டாக் குரூப்பில் 2 வீலர் அப்படின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கண்ட்ரோல் இங்கே கொடுக்கணும். ஜிஎஸ்டி இங்கே வந்து கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்? 9354. இங்கே ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஏற்படு கொடுத்துட்டு இந்த இடத்துல F12 ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல F12 கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல F12 கான்ஃபிகரேஷன் அங்கே போயிட்டு என்ன பண்ணணும்? ப்ரொவைடு பிரேக்கப் ஃபார் டேக்ஸ் ரேட். இது தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரொவைடு செஸ் ரேட் டீடைல் எஸ். இது ரெண்டும் என்ன இருக்கும்? இதுவும் என்ன கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 28%, செஸ் வந்து 3%. அதை இங்கே போடணும். ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி ரேட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது பிரிஞ்சுக்கும். அடுத்தது செஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் வேல்யூவேஷன் 3%. அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ணணும். கேட்வே ஆஃப் டாலியில் போயிட்டு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் நம்பர்ஸ் N கேபிட்டல் OS வந்து ஸ்மால் புள்ளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இது போட்டுக்கோ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. பாருங்க, கிரியேட் இன்வென்ட்ரி குரூப் வித் டாக்ஸ் கண்ட்ரோல் ஓகே. கிரியேட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஓகே. அடுத்தது என்னன்னா கிரியேட் இன்வென்ட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது போட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும் பெண்டிங். அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ் என்ட்ரி அப்படின்னு அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது போட்டுங்க இது, ஓகேவா? இது வந்து என்ன பண்ணணும்? இன்வென்ட்ரி கிரியேஷன் பர்ச்சேஸ் பண்ணும்போது போட்டுக்கலாம். அடுத்தது பர்ச்சேஸ் ஆல்டர் பண்ணணும். POS வவுச்சரை கிரியேட் பண்ணணும். கேட்வே ஆஃப் டாலி வாங்க, ஆல்டர் வாங்க. பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறதுக்கு வவுச்சர் டைப் ஆல்டர் பண்ணிக்கிட்டோன்னா கரெக்ட் சூப்பராக இருக்கும். பர்ச்சேஸில் போங்க, அப்படியே கடைசிக்கு வாங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். இங்கே எப்படி பண்ணுறோன்னா அதே மாதிரி தான் சேல்ஸுக்கு. எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸு. இங்கே 3 டேக்ஸ் லெட்ஜர் வரணும். இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி, இன்புட் செஸ்ஸு, ரவுண்ட் ஆஃப்.
ரவுண்ட் ஆஃப் வந்து எங்கே வரணும்? ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங் அப்படின்னா ₹1 ரவுண்ட் அமௌண்ட். ஓகேவா? என்ட்ரு கொடுத்து சரி. அடுத்தது என்ன பண்ணணும்? சேல்ஸ் வவுச்சர் டைப்பு கிரியேட் பண்ணணும். எதுக்காகனா இது வந்து எதுக்காக வந்து பர்ச்சேஸ் வந்து ஆல்டர் பண்ணுறோம், சேல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, முன்னாடி பர்ச்சேஸ் வவுச்சர் டைப் வந்து ஏன் ஆல்டர் பண்ணுறோம்னா கேஷ் பர்ச்சேஸும் இருக்குது, கிரெடிட் பர்ச்சேஸும் இருக்குது. இதனுடைய மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் வேறு. பட் சேல்ஸ் இருக்குல்ல, சேல்ஸில் வந்து மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் வேறு. அதில் ஒன்லி கேஷ் சேல்ஸ் தான். கிரெடிட் சேல்ஸுங்கிற கான்செப்டே கிடையாது. எதில் கிடையாது? பாயிண்ட் ஆஃப் சேலில் கிரெடிட் சேல்ங்கிற கான்செப்டே கிடையாது. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ் சேல்ஸ் மாதிரி தான் இதனுடைய ட்ரீட்மெண்ட். அப்போ இதனுடைய ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக கேஷ் அண்ட் கேரி, கையில் காசு வாயில் தோசை. அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்? புதுசாக வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் சேல்னு ஒரு வவுச்சர் டைப்பை நீங்கள் கிரியேட் தான் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் சேல்ஸ் அப்படின்னு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிக்கோ. இது எது கீழே வரணும் அப்படின்னா சேல்ஸ் கீழே வரணும். இந்த இடத்துல பிஓஎஸ் இன்வாய்ஸ், இந்த இடத்துல எஸ் கொடுங்க. மெசேஜ் டு பிரிண்ட். எப்போதுமே சரவணா ஸ்டோர்ல ஒரு வாசகம் போட்டிருப்பான், குட்ஸ் ஒன்ஸ் சோல்டு கேனாட் பி டேக்கன். அதை போய் போடும். குட்ஸ் ஒன்ஸ் சோல்டு கேனாட் பி டேக்கன் அப்படி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஒரு ஆச்சரியக்குறி, விசிட் அகைன் ரெண்டாவது. இது ரெண்டாவது ஆச்சு. டிஃபால்ட் டைட்டில் டு பிரிண்ட் டாக்ஸ் இன்வாய்ஸ். டிஃபால்ட் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் வேணா போட்டுக்கோ. டிஃபால்ட் ஜூரிஸ்டிகேஷன் சென்னை. நேம் ஆஃப் த கிளாஸ் பிஓஎஸ் சேல்ஸ். கிஃப்ட் வச்சர் வந்து எங்கே வைக்கணும்? சொடக்ஸோ பாஸ்ல மேப் பண்ணணும். கிரெடிட் கார்டு பேமெண்ட் வந்து எங்கே போகும்? டெபிட் கார்டு வந்தால் பஞ்சாப் நேஷனல் பேங்க் போகும். செக்கு வந்தால் எங்கே பண்ணுவேன்? பஞ்சாப் நேஷனல் பேங்க் போவேன். கேஷ் வந்தால் என்ன பண்ணுவேன்? கேஷில் வைப்பேன். அவ்வளோதான். ஜிஎஸ்டி லோக்கல் சேலு, அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, அவுட்புட் செஸ்ஸு, ரவுண்ட் ஆஃப் ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங் 1. என்டர் கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணல, இது போட்டாச்சு. ஓகே. பிஓஎஸ் வவுச்சர் டைப் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பர்ச்சேஸ் என்ட்ரி போட போகிறோம். பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது நாம் என்ன பண்ணுவோம்? இன்வென்ட்ரியை நம்ம இது ஓகே போட்டுருவோம். இப்போ பாருங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடுறோம்னா, purchases were made from Messrs. Hero Motors as per the invoice number and invoice date. டாலிக்கு வரோங்க அக்கௌண்டிங் வவுச்சர். பர்ச்சேஸ்க்கு ஷார்ட் கி F9 செலக்ட் பண்ணிக்கோ. இன்வாய்ஸ் நம்பர் என்ன சொல்லியிருக்கேன்? 3156 டேட்டா தான். யார்கிட்ட இருந்து வாங்குறோம்? கிரியேட் போங்க, அங்கே போயிட்டு ஹீரோ மோட்டார்ஸ். அண்டர் வந்து சண்டே கிரெடிட்டார். மெயின்டைன் பில் பை பில் எஸ் போட்டுக்கோ. என்ட்ரு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் மென்ஷன் பண்ணணும். நான் இங்கே இந்த ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் வேண்டாம், இது டம்மி நம்பர், இது வேண்டாம். ஒரிஜினல் நம்பர் நான் உனக்கு தரேன். இங்கே போயிட்டு கூகுளில் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல எஸ்பிஎம் ஹோண்டாங்கிறதுக்கு பதிலாக ஹீரோ மோட்டார்ஸ் சென்னை அப்படின்னு போட்டுக்கோங்க. ஹீரோ மோட்டார்ஸ் சென்னை இந்த மாதிரி தேடினா உனக்கு ஒரிஜினலாகவே கிடைக்கும். இங்கே பாரு கிடைச்சது பாரு, ஹீரோ காப்போம். ஏதோ ஒன்று ரிலேட்டடாக, அந்த பேர் ரிலேட்டடாக ஒரு நம்பர் வேணும், அவ்வளோதான். இதை போய் காப்பி பண்ணுவேன், தப்புன்னு சொல்லும். ஏன்னா டாட்டோட வேல்யூ பண்ணுறோம். இந்த டாட் இருக்கிறதுனால அது என்ன சொல்கிறது? இன்வேலிடுன்னு சொல்லுவோம். இந்த பாருங்க என்ட்ரு கொடுத்தோம் என்ன சொல்லுது? இன்வேலிட் அப்படின்னு சொல்லுது. எதனால தான் இந்த இதுக்கு பக்கத்தில் ஒரு டாட் இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலாக இதனுடைய நம்பர் என்ன? 33. 33ங்கிறது ஸ்டேட் கோடு. AAAங்கிறது ரன்னிங் சீரியல் நம்பர் ஏஏஏ. சிங்கிறது கம்பெனியை குறிக்கும். பினா இண்டிவிஜுவல், ஹெச்னா ஹெச்யூஎஃப் அந்த மாதிரி, டீனா ட்ரஸ்ட் அந்த மாதிரி. ஹச்சுங்கிறது கம்பெனியோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹெச். 0812 ரன்னிங் சீரியல் நம்பர், இது வந்து ரன்னிங் சீரியல் நம்பர். ஜேங்கிறது செக் டிஜிட்.
2Z2 அப்படின்னா ரெண்டுனா இது செகண்ட் ஜிஎஸ்டி நம்பர் ஃபார் தட் கம்பெனி. இப்போ நிறைய இருக்குது அந்த கம்பெனி Z2. இது எப்படி நான் ரெண்டாவது நம்பர்னு சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு இந்த பேன் நம்பருக்கு பாருங்கள், இதை மாத்திரம் காப்பி பண்ணு. இதை எப்படி நான் ரெண்டாவது நம்பர்னு சொல்கிறேன்னா, இந்த பேன் நம்பரை மாத்திரம் காப்பி பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி சைட்டுக்கு வந்துருங்க. ஜிஎஸ்டி லாகின்ல போய் நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அவனுக்கு எத்தனை பேன் நம்பர் இருக்கு பாருங்கள். இது ரெண்டாவது நம்பர் அவனுக்கு. இங்கே சர்ச் டாக்ஸ் பேரில் சர்ச் பை பேன் அப்படின்னு இருக்கு ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து இவனுடைய பேன் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா இது ரெண்டாவது நம்பர். ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்குது, அது ஆப்ஷனில் இருக்கா இல்லையாங்க பார்ப்போம், ஆக்டிவாக இருக்கா பாருங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை நம்பர் இருக்குது பார்ப்போம். அவனுக்கு நிறைய நம்பர் இருக்குது ஹீரோ மோட்டார்ஸ்க்கு, இதில் எதுவும் இல்லை. ரெண்டாவது பேஜ் ஏதாவது இருக்கா பாருங்கள். தமிழ்நாடு பாருங்கள், இது ரெண்டாவது நம்பர் ஆக்டிவ்ல இருக்கு. தமிழ்நாட்டில் பாருங்கள் மொதல் நம்பர் இன்ஆக்டிவ், இது பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ்ல இருக்கு. அவன் மொதல் நம்பர் எடுத்து ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டான். இந்த நம்பர் இன்ஆக்டிவ்ல இருக்கு. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ்ல இருக்கு. அதனுடைய ஃபைலிங் டேபிள் நம்பர் தப்பாக எடுத்துட்டாங்க ஏதோ. ஓகேவா, குவார்டர்லி ரிட்டர்னும் ஏதோ ஒன்று தப்பாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டோம். சார் நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம், ஜஸ்ட்டு இதை தெரிஞ்சுட்டா போதும். பிரேக்கப் இது ரெண்டாவது நம்பர் அப்படின்னு நான் உனக்கு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு ஆள் இந்த மாதிரி 32 நம்பர் வாங்கலாம். என்ட்ரு கொடுங்க, சேவ் பண்ணுங்க, Alt C போடுங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மாஸ்டர் ஐட்டம் நம்பர் 101. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மாஸ்டர் பார்ட் நம்பர் 101. அப்போ 101 தட்டா வந்துடும். 2 வீலர் நம்பர்ஸ் செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். இங்கே பர்ச்சேஸ் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டேன். செல்லிங் ப்ரைஸை காப்பி பண்ணிக்கோ, பர்ச்சேஸ் ப்ரைஸை மைண்டில் வச்சுக்கோ. 45,630 பேஸ் பண்ணு. அப்ளிகபிள் ஆஸ் பர் கம்பெனி குட்ஸ். நீங்கள் கேட்கலாம், சார் இந்த இடத்துல நான் 2 வீலர்னு போட்டேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேக்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துட்டேன், அப்போ இங்கே வரும்போது நான் வந்து இங்கே கொடுத்துட்டேனே, ஏன் முதல்ல வரல, இப்போ வரும். சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எத்தனைன்னா 3 குவாலிட்டி போட்டோன்னா உனக்கு டேக்ஸு செஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி ரவுண்ட் ஆஃப்லேருந்து எல்லாம் பக்காவாக வந்துடும். Alt C அடுத்தது ஹீரோ பேஷன் 102. 2 வீலர் செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். செல்லிங் ப்ரைஸை காப்பி பண்ணிக்கோ, பர்ச்சேஸ் ப்ரைஸை மைண்டில் வச்சுக்கோ. ஆஸ் பர் கம்பெனி குட்ஸு போதும். 3 குவான்டிட்டி. Alt C மூணாவது ஹீரோ ப்ளஷர் 103. 2 வீலர் எஸ். பர்ச்சேஸ் ப்ரைஸு ஞாபகம் வச்சுக்கோ 41,760. செல்லிங் ப்ரைஸு ஆஸ் பர் கம்பெனி குட்ஸு. Alt C ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 104. 2 வீலர் எஸ். 67,523 பர்ச்சேஸ். சேல் ஆஸ் பர் கம்பெனி குட்ஸ். 3 குவான்டிட்டி. 4வது ஐட்டம் ஹீரோ அச்சீவர் என்ன நம்பர் 105. 2 வீலர் எம்பர் எஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய செல்லிங் ப்ரைஸை காப்பி பண்ணிக்கோ, பர்ச்சேஸ் ப்ரைஸை ஞாபகம் வச்சுக்கோ. ஆஸ் பர் கம்பெனி குட்ஸ். 3 குவான்டிட்டி. Alt C நான் ஃபுல் சாவே ஒர்க் பண்ணுவேன். அப்படியே ஹீரோ ஸ்ப்ளெண்டர் 106. மொத்தமே 15 என்ட்ரி தானே, கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம், ஒன்றும் தப்பு இல்லையே. 48,240. ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். 3 குவான்டிட்டி. Alt C 107. ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ 2 வீலர் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ்.
45 450 என்டர் கண்ட்ரோல் V என்டர் என்டர் ஆஸ் பர் கம்பெனி goods alt C ஹீரோ ப்ரோ நம்பர் என்ன 108 டூ வீலர் எஸ் 68,243 purchase price 68,243 as per company type of supply goods Hero Duet 109 two wheeler yes 44,325 as per company type of supply goods Hero Glamour 110 two wheeler yes 59,040 control A as per company goods 3 quantity alt C Hero DF Dawn 111 two wheeler yes 35,523 as per company goods ஒரு குவாலிட்டி நான் போட டாக்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கு பாருங்க அதுதான் டாலியோடைய பியூட்டி அதே செகண்டு உனக்கு அது மாதிரி ஆகிடும் ஓகேவா அதே செகண்ட் அப்படியே ஆகிடும் இதோட நம்பர் 112 டூ வீலர் எஸ் 41,535 என்டர் as per company type of supply goods 3 ஹீரோ ஹேங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா 113 நம்பர் கரெக்டாக போடும் 113 டூ வீலர் எஸ் 65,543 72,000 as per company type of supply goods 3 alt C Hero Ignition 114 டூ வீலர் எஸ் 56,340 கண்ட்ரோல் ஜி as per company type of supply goods 3 quantity alt C Hero Karishma 115 we may stop with the Karishma okay ma 95,400 purchase price control V type of supply as per goods so enter கொடுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு டாக்ஸ் செட் ஆகிடுச்சு இவே பில் எல்லாம் உண்டு அந்த இன்ஃபர்மேஷன் அப்புறமா போட்டுக்கலாம் இப்போதைக்கு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணால் இப்போ 2 வேலை முடிச்சாச்சு ஒன்று பர்ச்சேஸ் என்ட்ரி இன்னொன்று பார்த்தோன்னு என்னாச்சு இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணிட்டோம் பர்ச்சேஸ் என்ட்ரி பாஸ் பண்ணியாச்சு அடுத்தது சேல்ஸ் என்ட்ரி POS அது எப்படி ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி F8 பண்ணணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அக்கௌண்டிங் வவுச்சர் வி சேல்ஸ்க்கு F8 ப்ரெஸ் பண்ணால் சேல்ஸு அங்கே POS செலக்ட் பண்ணி இங்கே போடுங்க கையில் காசு வாயில் தோசை இப்போ ஒன்றும் இல்லை இன்னொன்று கேட்பாங்க நல்ல அவசரமாக நீ வண்டியை ஓட்டின்னு போயிட்டே இருப்ப பெட்ரோல் போடணும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்யூ நிற்கும் அதில் ஒருத்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்க 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவான் நம்ம அவசரம் தெரியாமல் இருப்பான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஜிபேல பேமெண்ட் பண்ணுவான் நெட்வொர்க்கு வேலை செய்யாது ஒழுங்கா அது வேலை செய்யறதுக்குள்ளே போதும் பின்னாடி எல்லாம் ஆர்டர் அடிப்பான் அந்த 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு ஜிபே பண்ணிட்டான் சரி நவுருவான்னு பார்த்தா நவர மாட்டான் எனக்கு பில்லு கொடுங்க அப்படின்னு நிற்பான் பில்லை வாங்கினதுக்கப்புறம் ஐயா எனக்கு பில்லில் வண்டி நம்பர் எழுதி கொடு ஏன் உங்களுக்கு வண்டி நம்பர் எழுதி தெரியாதா எத்தனை பேர் க்யூவில் நிற்கிறாங்க அதுக்குள்ளே இன்னும் 4 பேர் சேர்ந்துருவாங்க நாம் போய் வண்டியில் பெட்ரோல் போடலாம் நிற்கும் போது நம்ம க்யூவில் தான் இப்படி எல்லாம் நடக்கும் உங்களுக்கே தெரியும் மழை ஆயிருக்கும் கடுப்பேற்றுவானுங்க மயிலாடு அந்த மாதிரி 100 ரூபாய்க்கு பெட்ரோல் பில்லில்
என் வண்டி நம்பரை போட்டு கொடு, என் பேரை எழுதி கொடு, அட்ரஸ் எழுதி கொடு, கம்பெனி பேரை எழுதி கொடுமா. 50,000 60,000 கொடுத்து வண்டி வாங்கும்போது அதில் தான் பேர் வரணும், தான் பேர் வரணும், தான் அட்ரஸ் வரணும், தன்னோட ஜிஎஸ்டி நம்பர் வரணும், அப்படிலாம் கேட்குறது நியாயம்தான். ஆக்சுவலாக இதுக்கு ஜிஎஸ்டி இன்புட் எடுக்கக்கூடாது. ஆனால் அவன் என்ன சொல்லி விற்பான், எஸ்பிஐவில் எடுத்துக்கலாம்பா. 13 பேர் உட்கார்ற வண்டி அல்லது அதுக்கு மேலே இருக்கிற வண்டி தான் நீ ஜிஎஸ்டி இன்புட் எடுக்க முடியும், இதுக்கெல்லாம் எடுக்கக்கூடாது. ஆனால் அவன் என்ன சொல்லுவான், நீங்கள் இன்புட் எடுத்துக்கலாம் அப்படின்வான். ஜிஎஸ்டியில் மாட்டிடாச்சு அப்படின்னா 24% ஃபைனோட ரிவர்ஸ் பண்ணணும். நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஜிஎஸ்டி கேட்குறானா போட்டு கொடு, பில்லோட பேர் கேட்குறானா போட்டு கொடு, ரெண்டுமே முடியும். அவனுக்காக நீ லெட்ஜர்லாம் கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. கையில் காசு வாயில் தோசை, பாயிண்ட் ஆஃப் சேல், அதுக்கே அவன் லெட்ஜர். அப்போ என்ன பண்ணலாம், கேட்பி ஆஃப் டேலி வாங்க, அக்கௌண்டிங் வச்சிருப்பி. இந்த இடத்துல பார்ட்டி அக்கௌண்ட் இருக்குல்ல, நாட் அப்ளிகபிள்ங்கிற செலக்ட் பண்ணு. செலக்ட் பண்ணிவிட்டு பேர் கேட்குறான் அப்படின்னா F12 போயிட்டு ப்ரொவைடு பையர் டீட்டெயில் எஸ் கொடு, ப்ரொவைடு பார்ட்டி டீட்டெயில் இன் QIC வாய்ஸ் எஸ், அவ்வளோதான். இப்போ போய் என்ட்ரி பண்ணி கொடு. இப்போ வந்து யாராவது ஒருத்தர் ஒன்றும் இல்லை, அரவிந்த் வைத்தியநாதன் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, என் பேரை போட்டு கொடுக்குறாரு, அரவிந்த் வைத்தியநாதன். அடுத்தது என் அட்ரஸ் போட்டு கொடுக்காங்கிறாரு, 23 ஒரு அட்ரஸ், ரெட்டி ராவ் டேங்கு, சவுத் ஸ்ட்ரீட்டு, கும்பகோணம், 612-001. தமிழ்நாடு. ஐயா எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்குங்கிறார், சொல்லி தொலையா அப்படிங்கிறார். அங்கே போயிட்டு அவரோட ஜிஎஸ்டி நம்பர் இங்கே போய் பாரு, அவருக்குன்னு ஜிஎஸ்டி நம்பர் கூட இருக்கும். இங்கே போய் அரவிந்த் வைத்தியநாதன், அரவிந்த் அன்கோன்னு போடு, அரவிந்த் அன்கோ ஜிஎஸ்டி நம்பர் போடு, வரும் ஏதோ ஒரு நம்பரு வந்துச்சு பாரு, வந்துச்சா இல்லையா, இந்த நம்பர் இதுதான் என் நம்பருங்கிறார். அப்போ அந்த நம்பர் தூக்கி போடு. இவருக்குன்னு லெட்ஜர்லாம் தேவையில்லை, வந்துடும். என்ன வண்டி ஓகே வரும், எவ்வளோ காசு தரணும், 66,417 ரூபா. இந்த 66,417 பில் ஆஃப் சேல்ஸில் செட்டில் பண்ணிட்டு போகிறானா பாரு, அதோட முடிவு போச்சு. இந்த 66,417 எப்படி செட்டில் பண்ணுறாரு, அதுதான் பில் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் சேல். எப்படி கொடுக்குறாருன்னா, சொடக்ஸோ பாஸ் வச்சிருக்காரு. சொடக்ஸோ பாஸ் எவ்வளோ வச்சிருக்காரு, சொடக்ஸோ பாஸ் 5,000 ரூபாய்க்கு வச்சிருக்காரு. அடுத்தது டெபிட் கார்டு மூலியமா, நீ எப்படி வேணா கொடுத்துட்டு போ, டெபிட் கார்டு மூலியமா ஒரு 10,000 தராரு. கார்டு நம்பர்லாம் கேட்காத, இப்பெல்லாம் கார்டு நம்பர்லாம் கேட்டீங்கன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. அடுத்தது செக்கா ஒரு 33,000 தராரு. இந்த அமௌண்ட் செக்கா தராரு 33,000. பேங்க் நேம் அவரோடது இந்தியன் பேங்க்னு வச்சுப்போம். அப்போ அந்த செக் நம்பர் இந்தியன் பேங்க்கு, செக் நம்பர். இன்னும் கேஷ் 18,392 தரணும். இதில் டேலியோடைய பியூட்டி என்ன, இந்த பாயிண்ட் ஆஃப் சேல்னா ஒத்த பைசா கம்மியாக கொடுத்தா கூட அண்ணன்ட்ட பில்லு மூவ் ஆகாது, நீ தான் பொறுப்பு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பைசா கம்மியாக கொடுத்துட்டான்னு சொல்ல முடியாது, நீ வந்து வாங்கிட்டேன்னு தான் என்ட்ரி பண்ண முடியும். அதான் பாயிண்ட் ஆஃப் சேல், அதுதான் டேலி. இந்த இடத்துல பார்த்தோன்னு வச்சுக்கோ, 18,392 ரூபாய்க்கு 18,391 போடுறேன், கொடுத்து என்ட்ரு கொடுக்குன்னா சேவ் ஆகாது. ஐயா ஒரு பைசா தான் கம்மியாக இருக்குது, 18,391.99 ஆகாது. 18,392 கரெக்டாக கொடுத்தா தான் ஆகும். ஆனால் நம்ம வண்டி வாங்க போகிறோம், ஒரு டீ சாப்பிட போகிறோம், 10 ரூபா சில்லறை எடுத்துன்னு போகலாம். ஐநா வரும் போகிறேன், பஸ்ஸுக்கு 7 ரூபா சில்லறை எடுத்துன்னு போகலாம். வண்டி வாங்க போகிறேன்னா பாக்கி எவ்வளோ வரும்னு கால்குலேட் பண்ணி 18,392 சில்லறை காசாவா என்ன எடுத்துன்னு போக முடியும். நம்ம கொடுக்குறது எப்படி கொடுப்போம், 18,500 ரூபா கொடுப்போம். அப்போ இந்த கேஷ் டெண்டட் அப்படின்னா என்னென்னா எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க. இங்கே 18,392 போட்டனால கொடுக்க வேண்டிய காசு இது, எவ்வளோ கொடுத்தாங்கிறது இங்கே போடணும். இது கேஷ் டெண்டட். அங்கே வந்து 18,500 கொடுத்தான்னு வச்சுக்கோ, அப்போ பேலன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு காட்டுங்க, 108 ரூபா. என்ட்ரு போட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணோடனே ப்ரீவியூ கேட்கும், ஐ கொடுங்க, ப்ரீவியூ பெருசாக பண்ணி பார்க்க ஆல்ட் இசட். இதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். நம்ம கம்பெனி பேர் போட்டு அட்ரஸ் போட்டு ஜிஎஸ்டி நம்பரோட வந்தாச்சு. அரவிந்த் வைத்தியநாதன் ஜிஎஸ்டி கிளைம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட விலை 66,417, அதுக்கு டேக்ஸ் பிரேக்கப் கொடுத்தாச்சு. இந்த 66,417 எப்படி செட்டில் பண்ணியிருக்கான், கிஃப்ட் வவுச்சரா, டெபிட் கார்டில், செக்கில், கேஷாக எவ்வளோ கொடுத்தான், எவ்வளோ கொடுக்குறதுக்கு எவ்வளோ கொடுத்தான், நாம் பாக்கி எவ்வளோ கொடுத்தோம்,
நம்ம வசனம் என்ன அதெல்லாம் இங்கே எல்லாமே வந்தாச்சு. ஜிஎஸ்டியில் இது எப்படி ரிப்போர்ட் ஆகுது, கேட்வே ஆஃப் டேலியில் போய் பார்ப்போம். டிஓ ஜிஎஸ்டி ஒரு நாய், அங்கே போய் பார்ப்போம். 3பியில் இது வந்து உட்காந்துச்சு சேல்ஸ் பில். அதே மாதிரி இதில் போய் பார்ப்போம். ஜிஎஸ்டிஆர் ஒன்றில் வந்து B2Bயில் வந்து உட்காந்தாச்சு. இப்போ அரவிந்த் வைத்தியநாதன் பேரில் லெக்சர் இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெக்சர் அரவிந்த் வைத்தியநாதன் கிடையாது. ஸோ லெக்சர் இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த பில் போடுங்க. அக்கௌண்டிங் வச்சர்டி டேட்டு பாருங்கள். 2வது பில்லு 1/4/23 தான். முதல் 2 பில் 1/4/23, அடுத்த பில் 2/4/23. 1/4/23 F2 போட்டு அதே டேட்டு. யாருக்கு வைக்கிறோம்? நாட் அப்ளிகபிள். பேர் ஏதாவது கொடுக்கா, குப்புசாமி, ராமசாமி, இந்த மாதிரி குப்புசாமி. அட்ரஸ்லாம் வேண்டாம் அப்படிங்க. என்ன வண்டி 102ன்னு போட்டால் போதும். நீ போய் வண்டி நம்பர்லாம் போயிட்டு இந்த மாதிரி தடவை வேண்டாம். ஹீரோ பேஷன் அப்படிலாம் 102ன்னு போட்டாலே ஹீரோ பேஷன் வந்துருங்க. அவ்வளோதாங்க டேலியோட பியூட்டி. என்ட்ரு கொடுங்க. இவன் எப்படிங்க கொடுக்குறான் காசை? இங்கே பாருங்கள் எப்படி கொடுக்குறாங்க. சொடக்ஸோ பசா ஒரு 5000 கொடுக்குறான். ரைட்டு. டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் ஏதாவது கொடுக்குறானா? இல்லை, 0. செக்காக எவ்வளோ கொடுக்குறான்? 35,875. பேங்க் நேம் என்ன? கனரா பேங்க்கு. செக்கு நம்பர் என்ன? போட்டாச்சு. மிச்சம் எவ்வளோ தரணும்? 30,520 தரணும். எவ்வளோ கொடுக்குறான்? 31,000 தரான். பாக்கி எவ்வளோ தரணும்? 480 தரணும். அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து. இப்போ சொடக்ஸோ பாருங்கள். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் சொடக்ஸோ. இந்த மாதிரி சொடக்ஸோ காசு நமக்கு ஒரு 10,000 ரூபாய் வந்துருக்கு வவுச்சர். இதை வந்து என்ன பண்ணணும்? டெபிட் பேலன்ஸ் காட்டும். பேலன்ஸ் ஷீட்டில் உனக்கு டெட்டாரில் இது காட்டிட்டு இருக்கும் வரணும் அப்படின்னு. இப்போ சொடக்ஸோ பாஸ் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 30 நாளில் நீ என்ட்ரி போட்டு அவன்கிட்ட அனுப்பிச்சு காசு வாங்கிடணும். அவன் வந்து உனக்கு ஒரு 2% கமிஷன் எடுத்துகிட்டு பாக்கி தருவான். அப்போ வந்து என்ன பண்ணணும்? பஞ்சாப் நேஷனல் பேங்க் சொடக்ஸோ எவ்வளோ தரணும்? 10,000 ரூபாய் தரணும். அதில் அவன் ப்ரோக்கரேஜ் எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோ. அதை வந்து நீ எக்ஸ்பென்ஸில் கழிக்கணும். அல்லது கமிஷன். கமிஷன் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஜிஎஸ்டிலாம் வேண்டாம். எவ்வளோன்னா ஒரு 2% ஆல் 200 வச்சுக்கோ. -200. ஸோ அவன் அக்கௌண்ட்டு 0 ஆகிடும். உனக்கு கமிஷன் கொடுத்து வந்துடும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எப்படி வந்ததோ அந்த காசை எடுத்து பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. இதுதான் பாயிண்ட் ஆஃப் சேல். பாயிண்ட் ஆஃப் சேல் எப்படி இருக்குது? நச்சுன்னு இருக்கா? நல்லா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன் இந்த பாயிண்ட் ஆஃப் சேல். அநேகமாக நம்ம தேஜா சார் கூட இந்த வீடியோவை பார்க்கலாம். நான் அவருக்கு இங்கே அனுப்புவேன், டாலி சேர்மனுக்கு. உங்கள் வீடியோ இந்த ஒப்பீனியன் சொல்லுங்களேன்ப்பா இந்த கிளாஸை பற்றி. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு சொல்லுங்க. எப்படி பாருங்க பாயிண்ட் ஆஃப் சேலு? புரியுதா? புரியுதா? ஜாஸ்மின் எப்படி இருக்கு? ஜாஸ்மின் எப்படி இருக்கு சொல்லுங்க. எப்படி இருக்கு கிளாஸு? கிளியரா புரியுதா? இங்கிலீஷில் சொல்லுங்க. இங்கிலீஷில் சொல்லுங்க. கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ட்டு. இல்லை சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச். பிகாஸ் திஸ் வீடியோ மே பி அப்லோடட் இன் யூடியூப் சேனல் and may be viewed by our Tally Teja sir, our Tally CEO or director நினைக்கிறேன் அவர். ஸோ அவர் வந்து கேட்பார், உங்கள் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கள். அவர் வந்து புரியுது அப்படின்னு சொன்னால் he will be very happy. Thank you very much. நன்றி, வணக்கம். Thank you. Bye.